அண்மை செய்தி. சாந்தனின் உடலை இலங்கைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாந்தனின் உடலை விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சாந்தனின் உடலை இலங்கை கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். இலங்கையில் உடல்நலை குறைவால் அவதிப்பட்டு வரக்கூடிய தனது தாயை பார்க்க தம்மை இலங்கைக்கு அனுப்ப கோரி சாந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் தான் அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கான அனைத்து பணிகளும் தயாராக இருப்பதாகவும் இதற்கு இலங்கை அரசும் சம்மதம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சாந்தன் நேற்று உயிரிழந்த நிலையில் அவர் தாக்கல் செய்திருந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், கே குமரேஷ் பாபு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. காலையில் இந்த மனு விசாரணைக்கு வந்த பொழுது சாந்தனை இலங்கைக்கு அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்த நிலையில் நேற்று அவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்தவரை அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கான அனுமதி மத்திய அரசிடம் எப்பொழுது இருந்து வந்தது என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மத்திய அரசு வழக்கறிஞர் 22ஆம் தேதியே தமிழக அரசிற்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டதாகவும், மேலும் சாந்தனை திருச்சி அகதிகள் முகாமிலிருந்து விடுவிக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு ஏன் சாந்தனை அனுப்பவில்லை என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதில் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சாந்தன் அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதன் காரணமாக தான் அவரை அனுப்ப முடியவில்லை என்றும் நகர முடியாத சூழலில் அவர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாந்தன் மருத்துவ அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை பிற்பகலுக்கு ஒத்தி வைத்திருந்தனர். மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது சாந்தனின் உடல்நிலை தொடர்பான அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அவரது உடலை இலங்கைக்கு அனுப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாந்தனின் உடலை விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்புவதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள IAS IPS அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் சாந்தனின் உடலை கொண்டு செல்வதற்கான இலங்கை தூதரக அனுமதி, இறப்புச் சான்று, பயண ஆவணம், உடல் பதப்படுத்துதல் சான்று ஆகியவற்றை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். அவற்றை பெற்று மத்திய அரசிடம் தமிழக அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஆவணங்களும் வழங்கப்படும் பட்சத்தில் உடனடியாக உடலை விமானத்தில் அனுப்பி வைப்பதற்கான அனுமதி தாமதமின்றி வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி முகாமிலிருந்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் சென்னை மருத்துவமனையில் மரணம் அடைந்தது வரை உள்ள தகவல்களை வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் பிப்ரவரி 27ஆம் தேதி ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் சாந்தனை இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்த நிலையில் மாரடைப்பால் அவரது உடல் மோசமாகி பிப்ரவரி 28ஆம் தேதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றியது குறித்து மார்ச் 4ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.